ஒரு ஆளுன்னு பொழுது போகாம அடுத்தவன் பொழப்ப கெடுக்கிறவன், வேலை வெட்டிக்கு போகாம ஊரை சுத்துறவன், அவ சொன்னாலும் நீ எங்ககிட்ட வந்து கேப்பியா? ஒரு தகவலை கேட்கறதுல ஒன்னும் தப்பு இல்லையேம்மா. தப்பு தாண்டா, தப்புதான். எப்படி நீ எப்படி கேட்க போச்சு? இந்த கல்யாணம் எவ்வளவு முக்கியம், இதுக்காக நாங்க எவ்வளவு தவா இருக்கோன்னு எங்களுக்கு தாண்டா தெரியும். அவன் சொன்னா இவன் சொன்னாலும் நீ பாட்டுக்கு வந்து கேக்குற. சரிங்கம்மா, கேட்டது தப்புதாம்மா. இனி அப்படி கேட்க மாட்டேம்மா, மன்னிச்சிருங்கம்மா. ஏய், உன்னை மன்னிச்சு எனக்கு என்ன ஆக போகுது? இங்க பார், ஒரு மாசம் உன் மண்டபத்துக்கு என்ன வருமானம் வருமோ அதை ஒரே தவணையில நான் கொடுக்கறேன். இதுக்கப்புறம் அந்த மடையும் எப்படி சொன்னா இந்த மடையும் எப்படி சொன்னாலும் ஏதாவது போனை போட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த அப்புறம் நல்லா இருக்காது. சரி சரிங்கம்மா, கொண்டு வரலாமா? அது போனை போட்டு என்னெல்லாம் கேட்டுட்டு இருக்கான் பாருங்கப்பா. அவன் கேக்குறதெல்லாம் விடுங்க. அந்த கலிவரதான் அப்படி என்னதான் திட்டம் வச்சிருக்கான்னு தெரியலையே. இப்படி ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்கான். அந்த கலிவரதன் என்ன சாதாரண ஆளா? ஏற்கனவே நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக ரொம்ப நாளா துடிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ சித்து, அப்போ அந்த கலிவரதான் என் கல்யாணத்தை நடத்த விட மாட்டானா? மண்டபம் அவங்க தரலனா அப்புறம் என் கல்யாணம் எப்படி நடக்கும்? ஏய் என்னம்மா? ஏய், மண்டபம் தரலன்னா என்ன இப்போ? கோயில்ல வச்சு அதை விட ஜாம் ஜாம்னு உன் கல்யாணத்தை நாங்க நடத்துவோம். நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மா, கோவிலா மண்டபமான்னு சீக்கிரம் சொல்லிடுங்கம்மா. அதுக்கேத்த மாதிரி லைட் செட் பண்ணணும். கோவில் மட்டும் முடிவாயிடுச்சுன்னு வைய, கல்யாணத்தை அப்படியே கேண்டிடா எடுத்து நேச்சுரல் லைட்ல அசத்திடலாம். என்டி அறிவு கெட்டவளே, இங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். நாங்க என்ன பேசுறோம்னு உனக்கு புரியாதா? கொஞ்சம் சும்மா இரு. என்னங்க, ராகினி கிட்ட வேணா சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. இந்த பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. கலிவரதனால எந்த பிரச்சனையும் வராது, கல்யாணத்தை நல்லபடியா நடத்திடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. கலிவரதனால பிரச்சனை வரும். கண்டிப்பா வரும். அதெல்லாம் சமாளிச்சு நாம கல்யாணத்தை நல்லபடியா நடத்துறதுல வைராக்கியமா இருக்கணும். மாமா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மண்டபத்துல இறக்கிடுறேன். மண்டபத்தை சுத்தி ஃபுல் செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணிடுறேன். யாரு? உன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு? ஆமா, 200-300 பேரை இறக்கிடுவேன், தெரியுமில்ல? எதுக்கு கும்பலா உட்காந்து குடிக்கிறதுக்கு? அப்பா, 200-300 பேரும் குடிச்சு குவார்டர் பாட்டிலியா உடைச்சு போட்டா சுத்தி கண்ணாடியா உடைஞ்சு போயிருக்கும். யாருமே உள்ள வர முடியாது. செம்ம பிளான் பா. அதுல ஒரு ஃபைட் சீன் வச்சா சும்மா அதிரும்ல. ஏய், அப்ப ஏன் கல்யாணத்துக்கு யாரும் வர வேண்டாமா? அதுக்கு மட்டும் வழி விட்டுடலாம். ஏய் ரூபினி, கொஞ்சம் பேசாம இருடி. இங்க எல்லாரும் பதட்டமா இருக்கோம்ல, நீ பாட்டுக்கு எதோ உளறிட்டு இருக்க. இப்ப என்னங்க பண்றது? கலிவரதனால பிரச்சனை வராம இருக்குமா? கண்டிப்பா வரத்தான் செய்யும். கண்டிப்பா வரும். வந்தா நம்ம அது எதிர்கொள்ள தயாரா இருக்கணும். வேற என்ன, நமக்கு பழகுனது தானே, எப்படியா சமாளிச்சிடலாம். ஏன் பாத்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க, சாப்பிடுங்கன்னு சொன்னேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் சட்னி ஊத்து. வேண்டாம், சட்னி எடுத்து தலையிலே ஊத்துறேன். எனக்கு என்ன தங்கம், அந்த கலிவரதம் பிரச்சனை பண்ணுவான்னு சொல்றாங்க. அது நமக்கு ஏற்கனவே தெரியும் தானே பாட்டி? அதுக்கு இல்ல தங்கம், மூத்தவனால கல்யாணம் நிக்கும்னு நடு ஜாமத்துல குடுகுடுப்பக்காரன் சொன்னான்ல. மூத்தவனா யாரு? எனக்கு உன் அப்பா மூத்தவன், இந்த வீட்டுக்கு கதிர் மூத்தவன், உங்க குடும்பத்துக்கு உங்க அண்ணன் மூத்தவன். இதுல எந்த மூத்தவனால கல்யாணம் நிக்க போகுது? துர்மரணம் நிகழும்னு சொல்றாங்களே, என்னம்மா நடக்க போகுது? பாட்டி, கதிர் இருக்காரு, நான் இருக்கேன், ரங்கநாயகி அத்தை கூட இருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கலாம் பாட்டி. எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திச்சு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவோம். நீங்க கவலையே படாதீங்க. அம்மா, நீ இருக்கிறதுனாலதான் நான் உயிரோட இருக்கேன். இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்துரு. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க கவலைப்படாதீங்க. தைரியமா இருங்க. கலிவர்தனை ரொம்ப சீண்டிட்டோமோ? அவன் ரொம்ப கோவப்படுறானே. அவன் ஏற்கனவே எதையும் மூர்க்கமா செய்வான். இப்ப என்ன செய்ய காத்திருக்கானே தெரியலையே.
ஒன்னா குடிக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ரொம்ப பொங்குது, டூப்ளிகேட்டா இருக்குமோ? ஏ சித்ரா, முட்டை என்னாச்சு? இதோ எடுத்துட்டு வரேங்க. சீக்கிரம் வா. சித்ரா சீக்கிரம் வாடி. வரேன் இருங்க. ஏ மவனே சாப்பிடுறா. இந்தாங்க முட்டை. முட்டை வந்துருச்சா? ஏ மவனே, இந்நேரம் அந்த தேவராஜ் நான் அவங்கிட்ட சொன்ன விஷயத்த சிதம்பரத்திட்ட சொல்லியிருப்பானா? கண்டிப்பா சொல்லியிருப்பான்ப்பா. தேவராஜ் இந்த விஷயத்த சொன்னதும் சிதம்பரம் குடும்பம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாரும் பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிருப்பாங்க. விஷயம் எல்லாருக்குமே போயிருக்கும். வீடே இளவு வீடு மாதிரி ஆயிருக்கும்பா. அதான் மோன வேணும், அதுதான் வேணும். ஏங்க நீங்க தான் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னு அந்த தேவராஜ் சொல்லிருப்பான்ல. நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லியிருப்பான். அப்புறம் குடுகுடுப்பக்காரன் சொன்னது, அப்புறம் கல்யாணம் பண்ணதுக்காரனும் சொல்லியிருக்கான். அதனால தானா சிதம்பரத்துக்கு பீதி ஆயிருக்கும், பேதி ஆயிருக்கும். இந்த விஷயத்தினாலே கதிர் குடும்பத்தோட நிம்மதி எல்லாம் போயிருக்கும். ஆமா, ஆனா அந்த நர்மதாவை மட்டும் ஒன்னும் செய்ய முடிய மாட்டுதப்பா. அவ சொல்லிதானே அந்த கதிர் நம்மளை அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணா. அவளையும் ஒரு வழி பண்ணணும்ப்பா. அவளை மட்டும்